भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता के जय. भारत माता की. இந்திய தாய்க்கு வணக்கம். सीता मैया, राजा जनक, कविराज विद्यापति के ई मिथिला भूमि के नमन करे छी. ज्ञान, खान, पान, मखान से समृद्ध हुई कि गौरवशाली धरती पर अपने सबके अभिनंदन करे छी. இந்த மிதிலையை வணங்குகிறேன். அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்துள்ள இந்த பூமியை வணங்குகிறேன். பீகாரினுடைய मुख्यमंत्री முதலமைச்சர் मेरे मित्र भाई नीतीश जी, என்னுடைய நண்பர் जो हमारे नीतीश भावी मुख्यमंत्री के रूप में आपके आशीर्वाद निश्चित मिलने वाले हैं. வருங்கால முதல் மந்திரியாக மறுபடியும் வருவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். भाजपा हम पार्टी वीआईपी पार्टी के अन्य सभी प्रतिनिधिगण நம் கட்சியினுடைய संख्या में மற்றும் पधारे हुए நம்முடைய मेरे प्रिय भाइयों और बहनों, बिहार வேட்பாளர்களுக்கு की भूमि पर என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். सलहेश वीर शिरोमणि बाबा चौहरमल, राह बाबा और गोरैया बाबा को भी नमन ராம் करता பாபா மற்றும் குரையா பாபா அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். और तमाम संत जनों के आशीर्वाद से ही அனைத்து முனிவர்களுடைய ஆசீர்வாதத்தால் सबका विकास, அனைவருடைய நலமும் அனைவருடைய வளர்ச்சியும் அனைவருடைய நம்பிக்கையும் देश के विकास का இன்று நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது. நண்பர்களே, आज यहाँ இன்று இங்கு दरभंगा के अलावा தர்பங்காவை தவிர मधुबनी மதுபனி और समस्तीपुर सहित மேலும் சமஸ்திபூர் अनेक विधानसभा क्षेत्रों से பல சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் आशीर्वाद देने के लिए आए हैं. எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு வந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். हजारों साथी இத்தோடு अलग अलग इलाकों में ஆயிரக்கணக்கான மக்கள் डिजिटल பல்வேறு பகுதிகளில் டிஜிட்டல் மூலமாக நம்முடைய இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். समर्पण को मैं आज आदर पूर्वक प्रणाम करता हूं. பீகாரினுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். जहां जहां मतदान हो रहा है எங்கெல்லாம் வாக்கு उन सभी साथियों அளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். के लिए கொரோனாவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முழு எச்சரிக்கையோடு व्यस्त कार्यक्रमों के बीच இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். और वीआईपी पार्टी के अध्यक्ष விஐபி கட்சியினுடைய தலைவர்களும் என்னுடைய நண்பர்களுக்கும் के साहनी जी को कोरोना हो गया. बिहार के उप मुख्यमंत्री பீகாரினுடைய सुशील मोदी துணை को भी कोरोना முதலமைச்சருக்கும் पड़ रहा है. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். मैं बिहार के किसी भी राजनीतिक दल के कार्यकर्ता பீகாரில் உள்ள जो इस गहमा गहमी के समय இந்த சமயத்தில் कोरोना से ग्रस्त है, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் स्वास्थ्य लाभ के लिए प्रार्थना करता हूं. மிக விரைவாக அவர்கள் குணமடைய வேண்டும் என்று நான் कोरोना வேண்டிக் கொள்கிறேன். काल से இந்த கொரோனா சமயத்தில் कोई बीमार है तो जल्द स्वस्थ हो जाए. யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்கள் அதிவிரைவில் குணமாக வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். विद्यापति ने इस மகா क्षेत्र के लिए கவி வித்யாபதி एक बार मां
सीता जी से प्रार्थना की ஒருமுறை சீதா தேவியிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார். और विद्यापति जी ने माँ सीता जी से कहा था வித்யாபதி சீதா தேவியிடம் கூறினார், अच्छी मिथिला பிறந்தால் मारू है माँ மிதிலையில், आबी अपन नहर निहारू है माँ। विद्यापति जी ने வித்யாபதி के मिथिला की स्थिति पर மிதிலையினுடைய நிலைமையை से आग्रह किया था। अब சீதா தேவியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். हम देखें இன்று நாம் பார்க்கிறோம், बीते 15 वर्षों में கடந்த 15 வருடங்களாக பீகார் नीतीश जी के नेतृत्व में நிதிஷ்னுடைய आगे बढ़ा। தலைமையில் மிகவும் முன்னேறி இருக்கிறது. माँ सीता இன்று अपने नैहर को तो प्रेम से निहार ही रही होगी। சீதா தேவி தன்னுடைய நாட்டை மிகவும் आज यहाँ की சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அயோத்தியாவினுடைய நிலைமை அவர் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறார். अब आखिरकार अयोध्या में भव्य राम मंदिर का निर्माण பல வருடங்களுக்கு பிறகு அயோத்தியாவில் ராம ஜென்ம பூமியில் ராமருடைய கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. वो सियासी लोग जो बार बार हमें तारीफ पूछा करते थे, बहुत मजबूरी में अब वो भी तालियां बजा रहे हैं। அந்த மக்கள் இன்று நமக்கு தங்களுடைய सीता के इस கரகோஷம் क्षेत्र में आकर மூலமாக தங்களுடைய मैं यहाँ வாழ்த்துக்களை के தெரிவித்துக் लोगों கொண்டிருக்கிறார்கள். को राम मंदिर निर्माण की நான் बहुत बहुत बधाई देता இங்குள்ள हूँ, மக்களுக்கு क्योंकि आप ராமர் उसके கோயில் प्रमुख கட்டுவதற்குண்டான हकदार हैं। வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, भाजपा की पहचान है, एनडीए की पहचान है, என்டிஏவினுடைய जो कहते அடையாளம் हैं वो करके எதை சொல்கிறார்களோ அதை செய்து காண்பிப்பார்கள். இதுதான் எங்களுடைய அடையாளம். நாட்டில் முதல் முறை அப்படி நடந்திருக்கிறது. लगाया जा रहा है। எதை தேர்தல் அறிக்கையில் கொடுக்கிறோமோ அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. हमने कहा था நாங்கள் கூறினோம், हर किसान के बैंक खाते में ஒவ்வொரு விவசாயினுடைய வங்கிக் கணக்கிலும் सीधी मदद भेजेंगे। பணம் செலுத்தப்படும் என்று. இன்று करीब करीब 1 लाख करोड़ रुपए की सीधी मदद ஏறக்குறைய 1,00,000 கோடிக்குண்டான பணம் விவசாயிகளுடைய கணக்கில் வரவைக்கப்பட்டுள்ளது. कहा था நாங்கள் கூறியிருந்தோம், गरीब का बैंक खाता खोलेंगे। நாம் ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கை 40 करोड़ से திறப்போம் ज्यादा என்று गरीबों கூறியிருந்தோம். का बैंक खाता இன்று 40 கோடிக்கும் மேலான ஏழைகளுடைய வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டு விட்டன. बहन बेटी की रसोई में ஒவ்வொரு விவசாயினுடைய ஒவ்வொரு ஏழையனுடைய கணக்கிலும் பணம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. बिहार की भी பீகாரிலும் கூட 90 लाख ஏறக்குறைய महिलाओं को 90 லட்சம் பெண்களுக்கு धुएं से मुक्त किया। விறகனுடைய புகையிலிருந்து விடுதலை அளித்திருக்கிறோம். हर गरीब को நாங்கள் கூறினோம், ஒவ்வொரு ஏழைக்கும் लाख रुपए तक के 5 லட்சம் வரை मुफ्त इलाज की सुविधा देंगे। இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூறியிருந்தோம். के भी இன்று हर गरीब को பீகாரில் உள்ள ஒவ்வொரு ஏழைக்கும் இந்த வசதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. भाइयों और बहनों, என்னுடைய சகோதர சகோதரிகளே, के इस संकट काल में கொரோனாவுடைய இந்த துன்பமயமான நேரத்தில் நாங்கள் இதையும் கூறியிருந்தோம், ஒவ்வொரு ஏழைக்கும் मुफ्त में अनाज देंगे। இலவசமாக தானியங்கள் வழங்கப்படும் என்று 130 அறிவித்திருந்தோம். करोड़ का देश दुनिया को अचरज हो रहा है। உலகம் 8 महीने ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறது. 8 மாதங்களாக देश का कोई व्यक्ति இந்த நாட்டினுடைய எந்த ஒரு மனிதனும் பசியால் வாடவில்லை. இதற்குண்டான மிக தீவிரமான ஏற்பாடு இந்த கொரோனா சமயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. आज बिहार के भी गरीबों के लिए இன்று பீகாரில் உள்ள ஏழைகளுக்கும் கூட तक मुफ्त में राशन की व्यवस्था की गई। தீபாவளியை முன்னிட்டு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. सरकार की इन योजनाओं ने அரசாங்கத்தினுடைய गरीबों की बहुत
இந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் மிகவும் பலன் கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த பகுதியில் தண்ணீரால் ஏற்படக்கூடிய நோய் எங்களை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு சிகிச்சை முறை, ஒவ்வொரு வீட்டிலும் குடிப்பதற்கு உண்டான சுத்தமான சுகாதாரம் உள்ள தண்ணீரை வழங்குவதுதான். பீகாரில் இதற்குண்டான வேலை செய்யப்பட்டு விட்டது. இன்று தர்கபங்கள், மதுபன் இவற்றை பற்றி பேச ஆரம்பித்தால் இந்த பகுதிகளில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் பைப் மூலமாக இணைக்கப்பட்டு விட்டது. பீகார் நாட்டில் உள்ள அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கும், எங்கு ஒவ்வொரு வீட்டிலும் குடிப்பதற்குண்டான தண்ணி குழாய் மூலமாக கிடைக்கும். அதற்குண்டான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மாசுபட்ட தண்ணீரை குடிக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. அதன் மூலமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படாது. நாங்கள் உறுதி எடுத்துக் கொண்டிருந்தோம், இதையும் செய்து காண்பிப்போம் என்று. என்டிஏனுடைய இந்த அறிவிப்பு ஒவ்வொரு மக்களையும் ஆச்சரியப்படுத்தும். வளர்ச்சிக்குண்டான எந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோமோ அதை மிக தீவிரமாக, மிக விரைவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சுயசார்புள்ள பீகார் என்று எந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டதோ அது இன்று மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மிதிலைக்கு மிகப்பெரிய வசதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தர்பங்காவிற்கும் 1200 கோடிக்குண்டான திட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டது. இங்குள்ள மக்களுக்கு மிக உயர்தர சுகாதாரமான சிகிச்சை அளிக்கப்படும். மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படும். இங்குள்ள திறமையான இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக நல்ல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதற்குண்டான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. தர்பங்காவில் விமான நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. இதன் மூலமாக இந்த ராமாயணம் உருவான பூமி அனைத்து பகுதிகளோடும் இணைக்கப்படும். இந்த மிதிலை பகுதி சுற்றுலாத்துறை மூலமாக பல நகரங்களோடு இணைக்கப்படும். சுயசார்புள்ள பீகாரிற்கு புதிய தொழிற்சாலைகளுக்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சுய வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படும். ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்கப்படும். அது இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். அத்தோடு கூட அரசாங்கம் நம்முடைய பின்தங்கிய மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடஒதுக்கீடு அடுத்த 10 வருடங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, பீகாரில் இந்த மிதிலை பகுதியினுடைய தொடர்பு பிஎம் பேக்கேஜின் மூலமாக மிகப்பெரிய சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு உண்டான சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, மேலும் உருவாக்கப்பட இருக்கின்றன.
பீகாரை दरभंगा, அனைத்து பகுதியிலும் मधुबनी, சாலை போக்குவரத்து மூலமாக இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ठीक करने के लिए सड़कों पर சாலை போக்குவரத்து மூலமாக அனைத்து பகுதிகளையும் இணைப்பதற்கு சாலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. रेलवे लाइन के दोहरीकरण का लाभ भी தர்பங்கா மற்றும் அதற்கு பகுதியில் உள்ள ரயில் இணைப்புகள் கூட மேம்படுத்தப்படும். समय நண்பர்களே, जो लोग सरकार में थे முன்பு எந்த மக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அவருடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் उनका मंत्र रहा है पैसा हजम परियोजना खत्म. பணத்தை சாப்பிடுவோம், திட்டத்தை ने முடித்து कमीशन விடுவோம். शब्द से इतना प्रेम था कि कनेक्टिविटी पर कभी ध्यान ही नहीं दिया. அவர்கள் இணைப்பை பற்றி எந்த விதமான जोड़ने वाले கருத்தும் கொள்ளவில்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் இல்லை. सेतु के साथ क्या क्या हुआ அவர்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்தது, मेरे से ज्यादा என்னை தவிர आप सभी मेरे भाई என்னை விட நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். भली भांति जानते हैं. மிகவும் 2003 में அதிகமாக என்னை விட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். अटल जी की सरकार में रेल मंत्री थे. 2003 अटल जी प्रधान நிதிஷ்குமார் அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பேயினுடைய அமைச்சரவையில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார். अटल जी ने महासेतु का काम शुरू करवाया. அப்பொழுது लेकिन அடல் பிகாரி வாஜ்பேயி बाद இந்த மிகப்பெரிய பாலத்திட்டத்திற்குண்டான पर काम முயற்சியை எடுத்தார். उसे लगता था कि मिथिलांचल की जनता का ये அந்த सपना திட்டம் सपना நன்றாக செயல்படுத்தப்பட்டது. केंद्र में एनडीए की सरकार बनने के बाद மத்தியில் की ताकत मिलने के कारण என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு महासेतु का நிதிஷ்னுடைய முயற்சியால் गुना तेजी அந்த திட்டம் மிக விரைவாக பல மடங்கு தீவிரமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக கோசி பாலம் से மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. किलोमीटर की दूरी இதனால் 300 கிலோமீட்டர் தொலைவு किलोमीटर तक सिमट गई. வெறும் 20 கிலோமீட்டர் என்ற அளவில் சுருங்கிவிட்டது. இப்பொழுது 8 மணி நேர பயணம் 30 நிமிட பயணமாக மாறிவிட்டது. நண்பர்களே, ऐसी सुविधाएं இப்படிப்பட்ட ஒரு சௌகரியம், किसान இப்படிப்பட்ட ஒரு வசதி விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிற்சாலை அனைவருக்கும் लाभ देती है. லாபத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறது. ये முக்கியமாக साधन पैदा இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு உண்டான को मिथिलांचल வாய்ப்பு வழங்கப்பட்டது. विकास के ऐसे ही कामों की रफ्तार बढ़ाने இந்த மிதிலை பகுதியில் இப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு நீங்கள் உங்கள் வாக்கை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். अगला चरण है आत्मनिर्भर बिहार, आत्मनिर्भर मिथिलांचल. சுயசார்புள்ள பீகார், சுயசார்புள்ள மிதிலா பகுதி, இதுதான் डेयरी उद्योग, அடுத்த தாரக மந்திரம். उत्पादन और மீன் உற்பத்தி, जुड़ी अनेक संभावनाएं हैं. விவசாய முன்னேற்றம் போன்ற मिथिलांचल के लिए तो कहा பல விஷயங்களை ஒன்றுபடுத்தி இணைத்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சி மேம்பட வேண்டும். मधुर बोल मुस्की मुखपान विद्या वैभव शांति प्रतीक विद्या प्रतीक ई मिथिला थे. ऐसे में पान माछ मखाना इन सब में आत्मनिर्भर भारत को ताकत देने की बहुत बड़ी संभावना इस क्षेत्र में है. இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பலவிதமான பொருட்களை வழங்கக்கூடிய சக்தி இந்த பகுதிக்கு இருக்கிறது. और मत्स्य पालन से जुड़ी रिसर्च கால்நடை பராமரிப்பு, மீன் பராமரிப்பு இவற்றின் மூலமாக இவை அனைத்தும் சாத்தியப்படும். नायक कर्पूरी ठाकुर जी ने जो सपने देखे थे वो अब पूरे होते दिख रहे हैं. தாக்கூர் என்ன கனவு கண்டாரோ அது நினைவாகிக் கொண்டிருக்கிறது. सेंट्रल यूनिवर्सिटी का दर्जा दिया गया. மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்து அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. इस क्षेत्र के अनेक जिलों में இந்த பகுதியில் உள்ள मछली के उत्पादन பல மாவட்டங்களில் चारे மீன் உற்பத்திக்குண்டான अनेक प्रोजेक्ट
மீன் பராமரிப்புக்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டன. होगा युवा उद्यमियों को கோடிக்கணக்கான मदद मिलेगी ரூபாய் இதில் முதலீடு செய்யப்படும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். புதிய திட்டத்தின் மூலமாக பல வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். सब्जी हो मछली हो மீனாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், ये हैं உற்பத்தி பொருளாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், अलग अलग जिलों में பீகாரில் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை या तैयार होते हैं எங்கு அது தயாரிக்கப்படுகிறதோ அங்கிருந்து அவர்கள் அதை விற்பதற்குண்டான வழிவகை செய்யப்படும். இதற்குண்டான அவசியமான வசதிகள் செய்யப்பட்டுவிட்டன. கிராமங்களில் भंडारण और कोल्ड स्टोरेज की सुविधा के लिए உணவுப் பொருட்கள் வைப்பதற்குண்டான கிடங்குகள் உருவாக்கப்பட்டன. இதற்கு 1,00,000 கோடிக்குண்டான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் के लिए இந்த வசதிகளுக்காக बड़े इसके लिए முதலீடுகள் அதிகரிக்கப்படும். कानूनी सुधार किए गए இதற்குண்டான छोटे சட்டபூர்வமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுவிட்டன. उनकी चंगुल से சிறு விவசாயிகள், சிறு வியாபாரிகள் சந்தையில் संघों FPO ஏஜென்ட்டுகள் மூலமாக से संगठित किया जा रहा है அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து அவர்கள் FPO விடுபட்டிருக்கிறார்கள். नीतियों के समूह भंडारण की सुविधाओं से लेकर कृषि उद्योगों तक को चलाने वाले बिहार के युवा उद्यमियों பீகாரில் உள்ள இளைஞர்களுக்கு के लिए भी अनेक अवसर नए कृषि सुधारों से बनाए जा புதிய விவசாய திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே, मिथिलांचल के एक बड़े हिस्से में மித்திலாஞ்சலுடைய ஒரு பெரிய பகுதி के चरण में मतदान करेंगे राज्य के அடுத்த क्षेत्र के लोगों ने जो அடுத்த प्रण கட்ட किया है வாக்களிப்பில் உங்களுடைய வாக்குகளை आपको भी ध्यान அளியுங்கள். ये प्रण बिहार के भविष्य के लिए இந்த உறுதி பீகாரினுடைய வருங்காலத்திற்காக பீகாரை சுயசார்புள்ள பீகாராக மாற்றுவதற்கு நீங்கள் உங்களுடைய बिहार में வாக்குகளை सिंगल राज लाइन लाने वाली கண்டிப்பாக அளிக்க வேண்டும். பீகாரில் உள்ள परास्त करेंगे बिहार के लोग ये ठान चुके हैं இதை பார்த்திருக்கிறார்கள். लूटने वालों को பீகாரை फिर हराएंगे கொள்ளையடிப்பதற்காக முயற்சி செய்தவர்களை மறுபடியும் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும். प्रतिभाशाली धरती के இந்த திறமையுள்ள பூமியிலிருந்து धोखा புது இளைஞர்கள் को फिर हराएंगे बिहार அவர்களை மறுபடியும் தோற்கடிக்க வேண்டும். के हैं பீகார் மக்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். பீகாருடைய பெண்கள் இதை தெரிந்திருக்கிறார்கள். साथियों जिन लोगों की ट्रेनिंग समाज को बांटकर राज करने की हो जिन लोगों की ट्रेनिंग कमीशन खोरी की हो वो बिहार के हित में कभी सोच नहीं सकते बिहार के मेरे भाइयों और बहनों इनके ट्रैक रिकॉर्ड को याद रखिएगा ये वो लोग हैं जिनके राज में बिहार में अपराध इतना फला फूला कि लोगों का जीना मुश्किल हो गया था ये वो लोग हैं जो किसान कर्ज माफी बात करके कर्ज माफी के पैसे में भी घोटाला कर जाते हैं ये वो लोग हैं जो नौकरी देने के काम को करोड़ों रुपए कमाने का जरिया मानते हैं इसलिए इनसे सावधान रहिए इनसे सतर्क रहिए भाइयों और बहनों एक तरफ एनडीए है आत्मनिर्भर बिहार बनाने का संकल्प लेकर खड़ा है दूसरी तरफ ये लोग हैं जो बिहार की विकास की परियोजना के पैसों पर नजरें गड़ाए हुए हैं மற்றொரு புறம் याद रखिए இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். பீகாருடைய வளர்ச்சி திட்டத்தில் என்ன பணத்தை முதலீடு செய்திருக்கிறோமோ அந்த முதலீட்டை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். और वीआईपी इनके सभी प्रत्याशियों को என்டிஏவினுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும்.
கிடைக்க இருக்கிறது. तेज गति देगा। बिहार இது பீகாருக்கு மிக தீவிரமான வளர்ச்சி பாதையை காட்டும். भविष्य में आगे बढ़ेगा। பீகாரினுடைய வருங்காலம் மிகவும் ஒளிமயமானதாக இருக்கும். को पढ़ा आपका हर एक वोट உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் என்டிஏ மக்களுக்கு, என்டிஏ வேட்பாளர்களுக்கு आएगा। கிடைக்க வேண்டும். इस संकल्पों के साथ माता जानकी को प्रणाम करते இந்த உறுதியோடு தாய் ஜானகிக்கு आप सब என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ताकत से बोलिए என்னோடு முழு சக்தியோடு கூறுங்கள், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். बहुत बहुत धन्यवाद। மிகவும் நன்றி.